French Express Courier Private Limited. Domestic International Cargo. உங்கள் இல்லம் தேடி வந்து courier booking delivery செய்து தரப்படும். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். விஜயலட்சுமி வாழ்க்கையை கெடுத்துவிட்டு அதற்கு ஒரு பதில் சொல்லாமல் அரசியல் கட்சிகளை விமர்சனம் செய்து வருவதையே பிழைப்பாக வைத்திருக்கிறார் சீமான். விஜயலட்சுமி பற்றி யாராவது கேட்டால் உடனே திமுகவை விமர்சனம் செய்வது, பாஜகவை விமர்சனம் செய்வது என்று வாய்ச்சவடால் அடிக்கிறார் சீமான். இதில் யோசிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், பாஜகவின் நிழலாக இருக்கும் சீமான் சில சமயங்களில் பாஜகவை எதிர்ப்பது போலவும் நாடகமாடி வருகிறார். இதையெல்லாம் பார்த்தால் பச்சோந்திதான் நினைவுக்கு வருகிறது. ரயில்வே துறை தேர்வு எழுத விண்ணப்பித்த தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு பிற மாநிலங்களில் தேர்வு மையங்கள் ஒதுக்கப்பட்டிருப்பது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. ரயில்வே தேர்வுக்கு தேர்வு மையங்களை மத்திய பாஜக அரசு ஒதுக்கிய நிலையில் தமிழ்நாட்டில் தேர்வு மையங்களை அமைக்க அரசு சார்பாக என்ன முயற்சி மேற்கொள்ளப்பட்டது என திமுக அரசுக்கு எதிராக கேள்வி எழுப்பியிருக்கிறார் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான். இது தொடர்பாக அவர் கருத்து தெரிவித்திருக்கிறார். தொடர்வண்டித்துறை தேர்வெழுத தமிழ்நாட்டிலிருந்து விண்ணப்பித்திருந்த தேர்வர்களுக்கு வேற்று மாநிலங்களில் தேர்வு மையங்களை ஒதுக்கியிருக்கும் தொடர்வண்டித்துறை இது தொடர்பாக சீமான் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தேர்வெழுத தமிழ்நாட்டிலிருந்து விண்ணப்பித்திருந்த தேர்வர்களுக்கு வேறு மாநிலங்களில் தேர்வு மையங்களை ஒதுக்கியிருக்கும் தொடர்வண்டித்துறை பணியாளர் தேர்வு வாரியத்தின் செயல் வன்மையான கண்டனத்திற்கு உரியது. இது முழுக்க முழுக்க இந்திய ஒன்றிய அரசின் பணிகளுக்கு தமிழ்நாட்டு இளைஞர்கள் தேர்வாகிவிடக் கூடாது என்ற திட்டமிட்ட தொடர் நடவடிக்கைகளின் நீட்சியேயாகும். தென்னக தொடர்வண்டித்துறையில் காலியாக உள்ள 493 லோகோ பைலட் பணியிடங்களுக்கான 2ஆம் கட்ட தேர்வு வருகிற 19/3/2025 அன்று நடைபெறவுள்ளது. இத்தேர்விற்காக தமிழ்நாட்டிலிருந்து விண்ணப்பித்த தேர்வர்களுக்கு தெலங்கானாவில் தேர்வு மையங்களை ஒதுக்கி நுழைவுச் சீட்டினை அனுப்பியிருப்பது தேர்வர்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியடைந்துள்ளனர். முதற்கட்ட தேர்வுக்கு அருகாமையிலேயே தேர்வு மையங்களை அமைத்துக் கொடுத்த தேர்வாணையம் 2ஆம் கட்ட தேர்விற்கு 1000 கிலோமீட்டருக்கு அப்பால் தெலங்கானா மாநிலத்தில் தேர்வு மையங்களை ஒதுக்கியுள்ளது. தேர்வு மையம் குறித்து 4 நாட்களுக்கு முன்பே அறிவிக்கப்படும் என்ற நிலையில் வேறு மாநிலத்தின் 2ஆம் நிலை நகரத்தின் ஏதோ ஒரு மூலையில் அமைந்துள்ள தேர்வு மையத்தினை தமிழக தேர்வர்கள் கண்டறிவதில் மிகப்பெரிய நடைமுறை சிக்கல் உள்ளது. எனவே இது தமிழக தேர்வர்களிடம் தேவையற்ற பதற்றத்தை ஏற்படுத்தி உளவியலாக அவர்களை சிதைத்து தோல்வியுறச் செய்வதற்கும், தமிழக தேர்வர்களை தேர்வு எழுத விடாமலேயே போட்டியிலிருந்து வெளியேற்றுவதற்கும் என செய்யப்படும் சூழ்ச்சியேயாகும். இந்திய ஒன்றியத்திற்கு அதிக வருவாயை ஈட்டித் தருவதில் முன்னணி மாநிலமாக திகழ்கின்ற தமிழ்நாட்டில் போதிய அளவில் தேர்வு மையங்களை அமைக்காதது ஏன்? கடந்த 2019ஆம் ஆண்டு தொடர்வண்டித்துறையின் முதல் நிலை தேர்விலும் இதேபோன்று வேற்று மாநிலங்களில் தேர்வு மையங்களை அமைத்து அறிவிப்பு வெளியான போதும் நாம் தமிழர் கட்சி உள்ளிட்ட அரசியல் கட்சிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தவுடன் உடனடியாக அந்த உத்தரவு திரும்ப பெறப்பட்டது. அப்போது எதிர்க்கட்சியாக இருந்த திமுக அது குறித்து உடனடியாக கேள்வி எழுப்பிய நிலையில் திமுக ஆட்சி அமைந்த பிறகு 2022ஆம் ஆண்டு மற்றும் தற்போதும் தேர்வு மையங்கள் வேற்று மாநிலத்தில் அமைக்கப்படுவதை வாய்மூடி வேடிக்கை பார்ப்பது ஏன்? தமிழ்நாட்டில் தேர்வு மையங்களை அமைக்க அரசு சார்பாக என்ன முயற்சி மேற்கொள்ளப்பட்டது என்பதை திமுக அரசு விளக்க வேண்டும். ஆகவே இந்திய ஒன்றியத்தை ஆளும் பாஜக அரசு தொடர்வண்டித்துறை தேர்வு எழுதும் தமிழக தேர்வர்கள் தேர்வு எழுதும் தமிழக தேர்வர்கள் தமிழ்நாட்டிலேயே தேர்வு எழுதும் வகையில் தேர்வு மையங்களை உடனடியாக மாற்றி அமைத்து தர தொடர்வண்டித்துறைக்கு உத்தரவிட வேண்டும் எனவும், அதுவரை தொடர்வண்டித்துறை 2ஆம் கட்ட தேர்வினை தள்ளி வைக்க வேண்டும் எனவும் வலியுறுத்துகிறேன் என்று சீமான் தெரிவித்திருக்கிறார். French Express Courier Private Limited. Domestic International Cargo. உங்கள் இல்லம் தேடி வந்து courier booking delivery செய்து தரப்படும். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.